காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படிங்கிற டென்ஷன் இருக்கா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சமையல் வேலை இனி ஜாலியான விஷயமாயிருங்க. ஆமாங்க, நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம், சமையல் சூப்பர் ஈஸி ஆயிரும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய ஃப்ரிட்ஜை நான் கேட்டகரைஸ் பண்ணி தான் அடுக்கி வைப்பேங்கிறது என்னோடய ஃப்ரீசர் டூர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேல் ரேக் ஃபுல்லாகவே நான் என்னுடைய ப்ரெப்பிங் ஒர்க் பண்ணின விஷயங்கள் தான் அடுக்கி வச்சுருக்கேன். சமையலுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். இது பாருங்க, பூண்டு நல்ல தோல் விரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேனுங்க. ரெடி டு குக்குங்கிற மாதிரியான ஐட்டங்க. இது இஞ்சி பூண்டு விழுது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் உரித்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உரித்து நான் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். 1 வீக் ஆனாலுங்க இந்த புது ஃப்ரிட்ஜில் கெடுறதே இல்லைங்க, அப்படியே இருக்குதுங்க சின்ன வெங்காயமெல்லாம். அப்புறம் பெரிய வெங்காயத்தை நம்ம 2 விதமாக அறிவோம். ஒன்று குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் அறிவோம், 2வது ஸ்லைஸாக அறிவோம். அப்படி குட்டி குட்டியாக பாக்ஸ் ஷேப்பில் அரிஞ்சது இந்த பாக்ஸில் போட்டு 2 கவர் போட்டு நான் செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். எதனாலனா ஆனியன் ஸ்மெல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால உண்மையிலும் சொல்கிறேங்க, எனக்கு 4-5 நாளைக்கு வெங்காயம் கெடுறதே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் அந்த நீல் வாக்கில் உப்புமாக்கு தேவையான பொரியலுக்கு தேவையான அறிவோம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் நீல் வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேனுங்க. கைப்பட்டா கெட்டுறக்குமோ என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்பூன் கூட போட்டு வச்சுருக்கேன். தேவைக்கு ஸ்பூனில் தான் எடுத்துக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறக்கா கையில் எடுத்து காட்டுற பாருங்க எவ்வளோ ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் அரிஞ்சு வச்சுட்டா எனக்கு கிட்டத்தட்ட 4-5 நாளைக்கு அந்த வெங்காயம் கெடுறதே இல்லைங்க. அரிஞ்ச ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி எனக்கு இருக்குதுங்க. அப்புறம் ரெடி டு குக் ஆச்சுங்களா, நமக்கு ஈஸியாக போச்சு. ஒரு வேலைக்காரங்க இருந்து நமக்கு அரிஞ்சு கொடுத்து அடுத்த நாள் காலையில் நம்ம ஜஸ்ட்டு எடுத்து சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஈஸியாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் இருக்கிற ப்ரெப்பிங் ஒர்க் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் கொச்சின் டூர் போயிருந்தார் போன வாரம். அப்போ சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்தார். பசங்க கண்ணு தெரிஞ்சால் எடுத்து ஒரே அடியாக சாப்பிட்ருவாங்கன்னு நான் ஒளிச்சு வச்சுருக்கேனுங்க. இதில் நான் போன வாரம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ வாங்கின முருங்கைக்காய், அது வாங்கிட்டு வந்த உடனே நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு அது மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன். சமையலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன். உண்மையிலுமே சொல்கிறேங்க, 1 வாரம் ஆச்சு, கெடவே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் ரேக் ஃபுல்லாக ரெடி டு குக் அந்த ஐட்டம் தான் அடுக்கி வச்சுருக்கேன். செகண்ட் ரேக் நான் திறந்தோடனே கண்ணுக்கு தெரிய ரேக் இது தாங்க. அதனால என்ன லெஃப்ட் ஓவர் என்ன சமைச்சு நான் அன்றைக்கி நைட்டு மிச்சமானாலும் சரி அதை எடுத்து நான் இங்கே வைக்கணும். எப்போ எல்லாம் இந்த ரேக் காலியாக இருக்கோ அது எனக்கு சக்ஸஸ்ங்கிற ஒரு பெரிய ஃபீலிங்கை கொடுக்குங்க. அது பார்த்திங்கன்னா பால் மிச்சம் இருக்குது, தயிர் மிச்சம் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லைங்க. இது பாருங்கள், என்னுடைய ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் நான் இந்த மாதிரி பசங்களுக்கு நோட்டுக்கு அட்டை போடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு அடுக்கி வச்சுருக்கேனுங்க. அப்போ செல்ஃப் அழுக்காகாமல் இருக்கணுங்க. அதுக்கு அடுத்த ரேக்கில் மாவு 2 கிலோ போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க இட்லி தோசைக்கு. இது 3rd ரேக்குங்க. 3rd ரேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது பச்சை மிளகா, இஞ்சி. இஞ்சி அந்த டப்பாவில் இதில் போன வாரத்துக்கு முன்னத்த வாரம் வாங்கினதுங்க. இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி பாருங்கள், இதுவும் போன வாரம் வாங்கினதுங்க. போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸ், இந்த பிரியாணி பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு வச்சுருக்க. உண்மையிலுமே சொல்கிறேங்க, கெடுறதே இல்லைங்க, சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இந்த தக்காளி இதில் போட்டு வச்சு, இஞ்சி, தக்காளி இதெல்லாமே போட்டு வச்சுருக்குறேனுங்க. பாருங்கள், தக்காளி அது கொஞ்சம் அவசரத்துக்கு எடுக்கிறதுக்காக அதில் வச்சுருக்கேன். மிச்சமெல்லாம் பாருங்கள் இந்த டேண்டம் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேனுங்க. உண்மையுமே சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குதுங்க. ஃப்ரீசர் சைடில் நிறைய தக்காளி போட்டு கொட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இது புதினாவும் கொத்தமல்லி தலையும் நான் எப்படி வச்சுருக்கேன்னா, ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேர் மட்டும் நினைகிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு புதினாவையும் கொத்தமல்லி தலையும் வச்சுருந்தா வாடுறதே இல்லைங்க. இது கிட்டத்தட்ட நான் 5-6 வருஷமாக நான் இந்த மாதிரி தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். கொத்தமல்லி தலையெல்லாம் 10 நாள் 15 நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருகாப்பு தலை இது மாதிரி பேசிக் இது இருந்தால் பேசிக்கான ஒரு சமையல் செஞ்சு முடிச்சிடலாங்கிற அந்த ஐட்டம். பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, புதினா,
கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை இது அத்தனையுமே வந்து இந்த ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கடுத்த ரேக்கில் முழு தேங்காய், உண்மையிலே சொல்கிறேன், முழு தேங்காய் எனக்கு வைக்கிறதுனால எனக்கு கெட்டு போகிறதே இல்லைங்க. அடுத்தது டேண்டம் பாக்ஸ் வந்துருங்க, கடைசி பாக்ஸு. அதில் வந்து நம்ம வாங்கியிருக்கிற இந்த வீக்குக்கு வாங்கியிருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து பீட்ரூட் இருக்குதுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா, அதையும் பாக்ஸில் போட்டு நான் இப்படி தனியாக செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது முட்டைக்கோஸ் பாருங்கள், ஒரு கவரில் போட்டு இப்படி வச்சுருக்கேன். அடுத்தது முள்ளங்கி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் எலுமிச்சம்பழம் பாருங்கள். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலேயே ஆச்சுங்க. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இது வந்து கத்திரிக்காய். அடுத்தது அந்த பாக்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இஞ்சி மேல் ரேக்கில் காட்டினது அவசரத்துக்கு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். கீழ் ரேக்கில் பண்ணிக்கலாம். வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் அந்த கவர் போட்டு தான் வச்சுருப்பேன். எந்த கரையும் ஃப்ரிட்ஜில் இனி ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தேங்காய், உடச்ச தேங்காய் நான் இதுக்குள்ளே வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே ஆகுது. உடச்ச தேங்காயாக இருந்தாலும் ஒரு வாரம் தாங்குதுங்க. யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாலும் ஒரு வாரம் தாங்குதுங்க. சூப்பராக இருக்குது. இந்த டேண்டம் பாக்ஸ் ஃபுல்லாக அந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வீக்குன்னு சொல்ல முடியாது, 2-3 வாரத்துக்கே வரும் போல் இருக்குங்க இந்த ஃப்ரிட்ஜில். அடுத்தது டோர் சைடில் இந்த மேல் ரேக்கில் நான் கை வச்சேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸு, பாயாசத்துக்கு தேவையான ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு இந்த ரேக்கில் கையை வச்சா போதுங்க. அதுக்கு தேவையான அத்தனை ஐட்டத்தையும் நான் இதுலேருந்து எடுத்துடலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் ரோஸ் எசன்ஸு, அப்புறம் பாயாசத்துக்கு தேவையான சேமியா, அப்புறம் ஜவ்வரிசி, அது எல்லாமே வந்து இந்த டோர் பார்ட்லேயே நான் வச்சுருக்கேனுங்க. அப்புறம் கசகசா கூட நான் இந்த டோர் பார்ட்டில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பனங்கல்கண்டுங்க. இதையும் நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நட்ஸ் ஐட்டம், அப்புறம் பாயாசத்துக்கு செய்யணுங்கிறதுக்கான அந்த சேமியா, அது எல்லாமே இதில் இருக்க. ஒரு ஸ்வீட் செய்யணும்னா இந்த டோர் பார்ட்டில் மேல் ரேக்கில் கையை வச்சா அது தேவையான அத்தனை ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு தான் வெளியில் வர. எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து நான் வந்து இது முட்டை வச்சுருக்கேனுங்க. தீந்துருச்சு. ஆனால் இந்த டோர் பார்ட் ஃபுல்லாகவே நான் முட்டை தான் அடுக்கி வைக்கலான்னு என்னோடய ஐடியா. அதுக்கு அடுத்தது வந்து ஆடி 18 கும்பிட்டப்போ இருந்த அந்த வெத்தலைங்க மிச்சம் இருந்தது கொஞ்சம், அதை எடுத்து இதில் வச்சுருக்கேன். இது ஆப்பிள் சைடர் வினிகர். அப்பப்போ வந்து நாங்கள் கஷாயம் செய்வோம் ஹார்ட்டுக்கு, அதுக்காக அதை வச்சுருக்கேன். இந்த தூக்கு போசியில் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே செஞ்ச நெய்யுங்க. அதை வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைங்கும் போது எடுத்து உருக்கி யூஸ் பண்ணிப்பேன். அடுத்ததாக இருக்கிற பாக்ஸில் பார்த்து இதில் வந்து ஆடை எடுத்து வைக்கிறேங்க. அடுத்தது நெய் காய்ச்சறதுக்காக இது வந்து ஊறுகாய் எக்ஸ்ட்ரா பாட்டில் வாங்கி வச்சதுங்க. அடுத்தது 2 வாட்டர் பாட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். அடுத்த டோர் பார்ட்டில் இருக்கிற 2 ரேக்கு இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வைக்கலாங்கிறது என்னோடய ஐடியா. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை நான் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு வீண் செலவு ஆகிறது இல்லைங்க. பொருள் வேஸ்ட் ஆகிறதுனால ஆகிற செலவு ஆகிறது இல்லை. பாருங்கள், அடுத்து பொமோகிரானேட் வந்து ஊற்றி வச்சேன். அதையும் நான் வந்து ப்ரெப்பிங் ஒர்க் கூட அந்த ரேக்கில் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நான் ப்ரெப்பிங் ஒர்க்கு செஞ்சு தனியாக ஒரு இடத்துல இதே கசகசன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா காலையில் எழுந்திரிச்சு அவசரத்தில் எது எங்கே இருக்குதுன்னு தேடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இப்போ நான் குக் பண்ண முடியுதுங்க என்னால். உங்களுக்கு இந்த ஐடியா என்னோடது பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ.